மந்திரப் பழங்களின் காடு. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு இயற்கையை மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காட்டுக்குள் சென்றபோது அவன் இதுவரை பார்த்திராத ஒரு அதிசய உலகை கண்டான். அந்த காடு சாதாரண காடு இல்லை. அங்கே இருந்த மரங்கள் எல்லாம் வண்ணமயமாக ஒளிர்ந்தன. கிளைகளில் மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள் எல்லாமே சேர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தன. அருண் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஒரு மென்மையான குரல் கேட்டது. இந்த காடு நல்ல மனசுள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும். அருண் பயப்படாமல் முன்னே சென்றான். ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒளி மின்னியது. அந்த மரம் பேசத் தொடங்கியது. இங்கே உள்ள ஒவ்வொரு பழமும் ஒரு தனி சக்தி கொண்டது. ஆப்பிள் அறிவை தரும், வாழைப்பழம் தைரியத்தை தரும், திராட்சை மகிழ்ச்சியை தரும், மாம்பழம் அன்பை வளர்க்கும். ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. நீ எதை எடுத்தாலும் அதை உனக்காக மட்டும் அல்ல, மற்றவர்களுடன் பகிர வேண்டும். அருண் ஒரு திராட்சையை எடுத்தான். உடனே அவன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த மகிழ்ச்சியை கிராமத்தில் உள்ள நண்பர்களுடன் பகிர்ந்தான். அதன் பிறகு அந்த காடு கிராம மக்களுக்கு ஆசிர்வாதமாக மாறியது. அவர்கள் எப்போதும் அன்புடன் ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். அருண் புரிந்து கொண்டான். உண்மையான மந்திரம் பழங்களில் இல்லை, பகிர்வில்தான் இருக்கிறது.